ವಿಶ್ವಶಾಂತಿ ವಿಜಯ ವಿಠಲ ಆಲಯಂ அரிசினகுண்டே பெங்களூர். அமைதியும் அழகும் நிறைந்த அற்புதமான சூழ்நிலையில் அருள் தரும் ஆன்மீக ஸ்தலமாக விளங்குகிறது விஜய விட்டல ஆலயம். பெங்களூரில் நெலமங்களா நகருக்கு அருகில் தும்கூர் நெடுஞ்சாலையில் உள்ளது அரிசினகுண்டே என்னும் சிறு கிராமம். இந்த கிராமத்தில் 20 ஏக்கர் நிலப்பரப்பில் விஸ்வசாந்தி ஆசிரமம் அமைந்துள்ளது. இந்த ஆசிரமத்தில் அமைந்துள்ள தெய்வீக தலமே விஜய விட்டல ஆலயம். இதனை தட்சிண பண்டாரி என்றும் அழைக்கிறார்கள். விஸ்வசாந்தி ஆசிரமம் 1982ஆம் ஆண்டு சத்குரு சாந்த் கேசவதாஸின் வாரிசான குரு மாதாஜியால் இணைந்து நிறுவப்பட்டது. ஆசிரமத்தின் நுழைவாயிலில் விஜய விட்டலாவின் மிகப்பெரிய சிலை உள்ளது. விஷ்ணுவின் அவதாரமாக போற்றப்படும் விஜய விட்டலா 36 அடி உயரத்தில் அழகும் வசீகரமும் நிறைந்து காணப்படுகிறார். அவரது கலையான முகமும் கம்பீரமான வடிவமும் பார்ப்பவர்களை கவர்ந்திழுக்கிறது. இந்த பெரிய சிலைக்கு பின்புறம் படிக்கட்டு அமைப்புகள் வைத்துள்ளார்கள். விட்டலாவிற்கு செய்யும் அபிஷேகங்கள் அந்த படிகளின் உச்சியில் இருந்து செய்யப்படுகிறது. அவ்வளவு பெரிய உருவத்திற்கு செய்யப்படும் பாலாபிஷேகம் பக்தர்களை பரவசப்படுத்துகிறது. விட்டலாவின் இரு பக்கமும் பெரிய ஸ்தூபிகள் அமைக்கப்பட்டு அவற்றின் மீது பெரிய அளவிலான சங்கு சக்கரங்கள் நிறுவப்பட்டுள்ளன. விஜய விட்டலாவிற்கு எதிரே 20 அடி உயரத்திற்கு 9 அடுக்குகள் கொண்ட அழகிய குத்துவிளக்கு ஒன்று காணப்படுகிறது. அதற்கடுத்து கலைநயம் மிகுந்த பெரிய துளசி மாடம் அமைந்துள்ளது. விஷ்ணுவின் கூர்ம அவதாரமாகிய ஆமை சிற்பத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள இந்த மாடத்தில் சிங்கம், யானை மற்றும் நாக வடிவங்கள் கீழ் வரிசையில் காணப்படுகின்றன. தேவிகளின் அழகிய உருவங்கள் மேல் வரிசையில் செதுக்கப்பட்டுள்ளன. துளசி மாடத்திலும் விட்டலாவின் விக்கிரகத்திலும் காணப்படும் மிக நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் காண்போரை வியக்க வைக்கின்றன. சிலையின் அடிவாரத்தில் லட்சுமி நாராயணன் சன்னதி அமைந்துள்ளது. அழகான மலர் அலங்காரத்தில் லட்சுமி சமேதரராக நாராயணன் இங்கு அருள் புரிகிறார். மூலவர் விக்கிரகங்களுக்கு முன்னால் உற்சவர் விக்கிரகங்கள் உள்ளன. உற்சவ மூர்த்திகளான லட்சுமியும் நாராயணரும் அழகிய ரத்ன ஆபரணங்கள் மற்றும் துளசி, மலர் மாலைகள் அணிந்து அற்புத அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார்கள். சிறப்பு நாட்களில் உற்சவ லட்சுமி நாராயண மூர்த்திகள் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். சிலையின் வலது பக்கத்தில் சந்தோஷி மாதாவுடன் நாகர் சன்னதியும் மறுபுறம் ஸ்ரீ பிரசன்ன துர்காதேவி சன்னதியும் உள்ளன. துர்காதேவி சிங்க வாகினியாய் 8 கரங்களில் ஆயுதம் ஏந்தி கம்பீர அழகுடன் காட்சியளிக்கிறார். விஜய விட்டலாவை சுற்றிலும் அஷ்டலக்ஷ்மி சன்னதிகள் உள்ளன. ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தான்யலக்ஷ்மி, வித்யவீணா லக்ஷ்மி, ஐஸ்வர்யலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி என்று அஷ்டலக்ஷ்மிகளும் இங்கு அருள் பாலிக்கிறார்கள். ஒவ்வொரு லட்சுமியின் விக்கிரகமும் சிறப்பாக படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து 7 நதிகளின் சங்கமம் என்னும் அதியற்புத சிற்ப வடிவமைப்பை காணலாம். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து மற்றும் காவிரி ஆகிய 7 நதிகளை சித்தரிக்கும் அழகிய 7 கன்னிகைகளின் சிலைகள் நதிகள் ஓடிவரும் மலையடிவாரத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளன.
கன்னிகைகளின் கைகளில் இருக்கும் குடங்களில் இருந்து நீர் வழிந்து மலையிலிருந்து நதி பாய்வது போல் ஓடுகிறது. அடுத்து பிரம்மரூபி காயத்ரி தேவியின் தனி சன்னதியை காணலாம். இங்கு தாமரை மலர் மீது அமர்ந்த கோலத்தில் சுமார் 10 அடி உயரத்தில் உள்ள தேவியை தரிசிக்கலாம். 5 முகங்களும் 10 கரங்களும் கொண்டு கம்பீரமாக காயத்ரி தேவி காட்சியளிக்கிறாள். பெரிய விக்கிரகத்திற்கு முன்னால் பளிங்கு கற்களால் ஆன சிறிய காயத்ரி தேவி அற்புதமாக காட்சியளிக்கிறார். அடுத்து காணப்படுவது பகவத்கீதை மந்திர். இந்த மண்டபத்தின் வாயிலில் ரதத்தில் அமர்ந்து கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் வழங்கும் காட்சி மிக பெரும் சிலை வடிவமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஷிமோகா மாவட்டத்தைச் சேர்ந்த காசிநாத் என்னும் புகழ்பெற்ற சிற்பியால் இந்த அற்புதமான சிலை வடிக்கப்பட்டுள்ளது. ரதத்தில் உள்ள குதிரை சிலைகள் உண்மையான போர்க்குதிரைகளே தோற்றுப்போகும் அளவிற்கு அதி அற்புதமாய் காணப்படுகின்றன. குதிரைகளின் மேல் உள்ள சேனங்களாகட்டும், குதிரைகளின் தசையமைப்பாகட்டும் அத்தனையும் மிக நுணுக்கமான அழகிய வேலைப்பாடுகளுடன் செதுக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு வெளிப்படுத்திய விஸ்வரூப காட்சி இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. விஸ்வரூப தரிசனம் 7 தலை ஆதிசேஷன் குடைபிடிக்க 15 முகங்களுடன் 24 கரங்களுடன், கரங்களில் சங்கு சக்கரம், கதாயுதம் உட்பட பலவித ஆயுதங்களுடன் பிரமாதமாக அமைக்கப்பட்டுள்ளது. கடவுள்களின் முகங்கள், தேவாசுர முகங்கள், ரிஷிகளின் முகங்கள் என 15 முகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த விஸ்வரூப காட்சி மண்டபத்தை அழகிய பெரிய கருந்தூண்கள் தாங்கி நிற்கின்றன. அவற்றில் பல மகரிஷிகளின் உருவங்கள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. மேலும் விஸ்வரூபத்தை சுற்றிலும் பகவத்கீதை வாசகங்கள் கிரானைட் கற்களில் பொறிக்கப்பட்டு காணப்படுகின்றன. மொத்தம் 800 கிரானைட் கற்களில் ஹிந்தி, கன்னடம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளில் கீதா உபதேசம் பதிக்கப்பட்டுள்ளது. பிரமிக்க வைக்கும் விஸ்வரூப தரிசனமும் திரும்பும் பக்கமெல்லாம் தென்படும் கீதா உபதேசமும் பார்ப்பவரை பரவசப்படுத்துகின்றன. மேலும் இந்த வளாகத்தில் மரங்களடர்ந்த தாவரவியல் பூங்காவும் பொழுதுபோக்குகளான சிறுவர் பூங்காவும் அமைந்துள்ளன. சுற்றுலா ஈர்ப்பு மையமாகவும் அருமையான ஆன்மீக ஸ்தலமாகவும் விளங்கும் விஸ்வசாந்தி விஜய விட்டலா ஆலயம் பெங்களூரு மையத்தில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளது. நகர பேருந்துகளுடன் ரயில் வசதியும் உள்ளதால் இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம். விஸ்வசாந்தி விஜய விட்டல ஆலயம், அரிசினகுಂಟೆ, பெங்களூர்.